அணி அமைக்கிறீங்க. இப்படி அணி அமைக்கிறத விட நாம் தமிழர் சீமான் மாதிரி அரசியல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை வகுத்து போவாங்க. அண்ணாமலை ஒரு பாதை வகுத்து போறாரு. அதோட என்டிஏக்கு ஒரு நட்பு கட்சியா கொண்டு வந்தவரும் காங்கிரஸ் அவங்க அங்க ரிஸ்க் எடுக்கா போறாங்க. ரிஸ்க் எடுக்க ஸ்டாலின் ஆல்டர்னேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணதுக்கு பாமக தேவை. பாமக நினைச்சா தனிச்சு கூட போயிருவாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ். நல்லா இருக்கேன் கணேஷ். நல்லா இருக்கீங்களா கணேஷ்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு நம்ம மீட் பண்ணி. கொஞ்சம் ஆமா சார், தேமுதிக அதிமுக பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட அதிமுக பக்கம், புதிய தமிழகம் அதிமுக பக்கம். இப்ப எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாரு மிஸ்டர் இபிஎஸ். கிட்டத்தட்ட அதிமுக ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இப்போதைக்கு தோணுது. தேமுதிக பொறுத்தளவுல 2021ஆம் ஆண்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் சசிகலா அம்மையாரை பார்த்தாங்க. அதனால அந்த அணியில இருந்து பிரேமலதா அம்மையாரை கலத்தி விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப தெளிவா தேமுதிக கலத்தி விட்டுட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5 கொடுத்து 23 சீட்டு கொடுத்தாங்க. இவங்களும் 23 கேட்டாங்க. சோ அது தர முடியாதுன்னு சொல்லி சீட்டை குறைச்சி தர்றதா சொல்லி கூட்டணியை விட்டு கலத்தி விட்டுச்சாப்புல. கூட்டணி விட்டு கலத்தி விடப்பட்டதும் கடைசியா அவங்க தினகரன் தலைமையில அவங்க போய் கூட்டணியில சேர்ந்தாங்க. 60 சீட்டு கண்டஸ்ட் பண்ணாங்க. 60 சீட்ல 0.43% வாக்கெடுத்தாங்க. இதுதான் அவங்க பலம். இத்தனைக்கும் தினகரன் கூட மீதி சுமார் 180 சீட்ஸ்ல மீதி நியர்லி 180 சீட்ல 2.5% கிட்ட ஓட்டு எடுத்தாங்க. இவரு இந்த அளவுக்கு ரொம்ப குறைச்ச ஓட்டு எடுத்த கட்சிதான் தேமுதிக. இன்னைக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு சிம்பதி வந்திருக்கலாம். விஜயகாந்துக்கு நல்ல கூட்டம் வருது, நான் மறக்க வரல. 4% வரைக்கும் வருதுன்ற சொல்றாங்க சார். கிரவுண்ட் லெவல்ல 0.4 தான் எடுத்தது. நீங்க அந்த கருத்து கணிப்பு வச்சு ரிசல்ட் கொடுக்க முடியுமா? ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் லேட்டஸ்ட் ரிசல்ட் 0.4% தான். சரி, இப்போ புதுச்சேரியில நாம் தமிழருக்கு 17% வருதுன்னு சொல்ல முடியுது. அது டேட்டாவா? கிடையாது. ஏதோ ஒரு கருத்து கணிப்புல வர்றதுதான். அது எப்படி டேட்டாவா எடுக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சி அதை எப்படி டேட்டாவா எடுக்கும்? அப்போ இவங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்ல. இவங்களால துரத்தி விடப்பட்ட தேமுதிக. தேமுதிகவுக்கு மோடி ரொம்ப புகழ்ந்து விஜயகாந்த் எழுதியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையாரையும் கலைஞரையும் புகழ்ந்து எடுத்த அவங்க மறைவுக்கு எழுதாத எடுத்த விஜயகாந்துக்கு எழுதியிருக்கிறார். பத்மபூஷன் விருது பாஜக அரசு கொடுத்திருக்குது. என்டிஏ விட்டு வெளியேறின தேமுதிகவுக்கு அண்ணாமலை எண்மண் எண் யாத்திரைக்கு அழைப்பு கொடுத்து என்டிஏவோட ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டி ஆட்டு உள்ள எடுக்கிறாங்க. ஆக இன்னைக்கு தேமுதிகவுக்கு இவங்க 3 சீட்டு தாரேன் 4 சீட்டு தாரேன்னு சொன்னா தேமுதிக ஏசி சண்முகம் மாதிரி ஜி.கே. வாசன் மாதிரி பாஜக கூட்டணியில இணைஞ்சிடக்கூடாது. அதன் மூலமா அண்ணாமலை பலம் பெற்றக்கூடாது. இதுதான் இந்த இஷ்யூக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய நோக்கம். அண்ணாமலை பலம் பெற்று விடக்கூடாது. அந்த வகையில தேமுதிக அவரு கூட்டணியில சேர்க்கிறாரு. அடுத்தபடியா நீங்க யாரும் சொல்றீங்க? புதிய இங்கேயே ஒரு கொஸ்டின் சார். பட் தேமுதிகவா இவரால இழுக்க முடியலையே, அண்ணாமலைனால இழுக்க முடியல. தேமுதிக எப்பவுமே அவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது இல்ல சார். ஸோ அதனால எவ்ரிதிங் விச் கம்ஸ் இன் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ஓட். சரி, இன்னைக்கு விஜயகாந்த் இருந்ததுனால ஒரு 2% வச்சுப்போமே, 2% ஓட்டு வந்துச்சுன்னா கூட அது அதிமுக ஒரு பலம் தானே. அது எண்ட் ஆஃப் த டே 2வது பொசிஷன் யாரு அப்படின்ற அந்த போட்டியில ஒரு 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 செட் ஆகுது இல்லையா? அப்போ அண்ணாமலை கூட போட்டி போட்டு தேமுதிகவை விட்டுறக்கூடாதுங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. 1. 2வது கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம், அது ஒட்டப்படாத பகுதியில சீமான் நிறுத்தின நாம் தமிழர் தேவேந்திர குல வேளாளர் பார்க்க விட கிருஷ்ணசாமியே நின்று
குறைஞ்ச வாக்குகளை எடுத்த ஒரு தலைவரா தான் அவரு 21 பார்க்கப்படுறாரு. அவரையும் எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட்டுட்டாரு. அப்போ தான் வேண்டாம் என்று கலத்தி விடப்பட்ட தேமுதிக மற்றும் புதிய தமிழகத்தை கூட்டணியில சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னா இது அவரோட ஃபால்ட் அல்ல, ஃபால். அடுத்தால பாமக கூட்டணி முடிஞ்சிருச்சா? இதுல யாராவது இந்த 2 பேர் வரை கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? உங்க 2 பேரும் கூட இன்னும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலையே. அதிமுக தான் போவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அதுல நான் டிஸ்பியூட் பண்ணி பேச விரும்பல. பட் இன்னும் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணல. அப்போ உங்களால 2021 புறக்கணிக்கப்பட்ட, துரத்தி விடப்பட்ட 2 பேரும் இன்னைக்கு அண்ணாமலை கூட சேர்ந்துருவாங்களோன்னு அண்ணாமலைக்கு எதிராக உங்களுக்கு இவர்கள் தேவை. அடுத்தால பாட்டாளி மக்கள் கட்சி 10 சீட்டு குறையாம கேட்பாங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. 7+1 கொடுத்தீங்க. நீங்க இரட்டை தலைமை ஒற்றை தலைமையா இருக்குது. பாஜக இல்ல. சோ இந்த சூழ்நிலையில அன்புமணி வந்து அதிமுக 4 போயிட்டுன்னு சொல்லும் போது அவர் எப்படி மீண்டும் 7+1 சம்மதிப்பாரு? அப்போ நீங்க 1/2% கூட இல்லாத தேமுதிக பார்த்து பேசுறீங்க. 35,000 ஓட்டு 37,000 ஓட்டு மட்டுமே எடுத்த கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுக்குறீங்க. ஓகே, அவர் தேவேந்திர குல வேளாளர்ல முத அடையாள அரசியல்ல தன்னை நிரூபிச்சு 96ல ஹீரோவானவர். 2% வாக்குகள் எல்லாம் அவர் வந்து 98-99 ஆண்டுகளை எடுத்தவர், எம்எல்ஏ ஆனவர். ஓகே, அவருக்குன்னு ஒரு கேட்ரி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு தேவேந்திர குல வேளாளர்கள்ல முதல் தலைவர், மக்கள் மன்றத்துல நிரூபிச்ச முதல் தலைவர்னு பெயர் பெற்றவர். சோ அந்த பழைய காலத்து வரலாறை வச்சு கடைசியா 35,000-40,000 ஓட்டு எடுத்தவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்க போறீங்க. அப்படிதான் தெரியுது. புரட்சி பாரத்துக்கு எம்பி சீட் கொடுக்க போறீங்க, எஸ்டிபிஐக்கு எம்பி சீட் கொடுக்க போறீங்க. தென் தேமுதிகவுக்கு 3 பேசுனதா சொல்றாங்க, 4 வரை கொடுப்பாதா சொல்றாங்க. பாமகவுக்கு 10 சீட்டு. அப்போ நீங்க வந்து பலகீனமாயிருக்கீங்கிறதான உண்மை. அது எப்படி பலமான அணியாக முடியும்? நீங்க யாரு கூட போட்டி போடுறீங்க? ஒரு அலையன்ஸ் கட்டமைக்கிறார்ல சார், அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லையா? ஏன்னா வந்து எல்லாமே பாசிட்டிவா தானே வந்துட்டு இருக்கு அட் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா வந்து ஒரு அலையன்ஸே கட்டமைக்க முடியாது, தனித்து விடப்படுவார் எடப்பாடி அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எக்ஸலண்டா இருக்குப்பா, அவங்களுக்கு ஓட்டு போடலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு மக்கள் ஒரு மனசுல ஒரு சிந்தனையை விதைக்கிறார் இல்லையா? அதான் 1/2% ஓட்டு கூட இல்லாத கட்சிக்கு, இவரால் துரத்தி விடப்பட்ட கட்சிக்கு அலுவலகம் தேடி அவங்க குழு பேசுறாங்கன்னா அது பரிதாபமான நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. 35,000 ஓட்டு எடுத்த கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாருன்னா அதுவும் மோசமான நிலை தான். எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுக்கறதும் தினகரன் 2019 ஆண்டு கொடுத்த மாதிரி இப்போ அவர் கொடுக்குறாரு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைங்கிற இடத்துல இவரால் துரத்தி விடப்பட்ட 2 கட்சிகளை இவர் சேர்க்கிறாரு. அடுத்தால பாமக 10 சீட்டு வரை கொடுப்பாருங்கிற தகவல்கள் வருது. இவரால 8 சீட்டு தான், 7+1 தான் கொடுக்கப்பட்டது. அதை விட மோசம் பாமக மாறி மாறி கூட்டணி போறது அவங்க வழக்கம். அவங்க வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னாரு. இதே பாமக தான் திமுக கதவை தட்டுனாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு தன்னோட ஆட்களை வச்சு தொலைக்காட்சியில பேசக்கூடியவர். ஆளுங்கட்சிக்கு ஆதரவா திமுக இன்ஃபுளுன்ஸ் அலைவன்ஸ்ல கிடைச்சா ஸ்டாலின் தரதெல்லாம் எம்பி போஸ்ட்ன்னு கதவை தட்டிக்கிட்டு கதவு திறக்காம இருக்கக்கூடிய பாமகவின் கதவை வந்து எடப்பாடி பழனிசாமி தட்டிட்டு இருக்கிறாரு. பில்டப் பண்ணவங்க எப்படி வேணாலும் பில்டப் பண்ணலாம். இந்த 1/2% கட்சி, 35,000 ஓட்டு உள்ள கட்சி, நீங்களே திமுக கூட்டணியில போய் சேர்ந்ததாட்டு அனௌன்ஸ் பண்ண கட்சி, உங்களால எந்த பலமும் இல்லை, எங்களாலதான் 30 சீட்டு அதிமுக ஜெயித்துங்கிறத சொன்ன பாமக, 4 போயிட்டு அதிமுக சொன்ன பாமக, இவங்கதான் உங்களுக்கு கூட்டணின்னு சொன்னா நீங்க வந்து அணி அமைக்க முடியாத அந்த பரிதாப நிலைமையில தனிச்சு போட்டிட முடியாம யாரையாவது ஒருத்தரை வச்சு ஏதாவது ஒரு அணி அமைக்கணுங்கிற மாதிரி 2021 கமலஹாசன் அணி அமைச்ச மாதிரி, 2021 தினகரன் அணி அமைச்ச மாதிரி நீங்க அணி அமைக்கிறீங்க. இப்படி அணி அமைக்கிறத விட நாம் தமிழர் சீமான் மாதிரி 39 தொழில் தனிச்சே போட்டி போட்டுட்டு போயிருக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. அணி அமைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாரு. அது தெளிவா தெரியுது. மேலும் ஸ்டாலின் கூட போட்டி போட வேண்டியவர் அண்ணாமலை கூட போட்டி போட்டு நம்ம விட்டா இந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து அண்ணாமலை அணி அமைச்சிருவாரோன்னு அண்ணாமலை கிட்ட தன்னோட போட்டி அரசியலை எடப்பாடி பழனிசாமி நடத்துறாருன்னு சொன்னா அது அவருக்கு ஃபால்ட் அல்ல, ஃபால்ட்னு தான் நான் கருத்து. சார், அணி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே
ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவும் இருக்கோ இல்லையோ நீங்க சொன்ன மாதிரி வந்து தேமுதிக, அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழகம், அதுக்கப்புறம் வந்து வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கிறாங்க. பிஜேபி இந்த சைட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்காங்களே சார். நீங்க வந்து இன்னும் ஓபிஎஸ் டிவிட்டு கூட இன்னும் நெகோசியேட் பண்ணாம இருக்கிறாங்களே, இது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா வந்து அலையன்ஸ் இஸ் ஆல் இட் மேட்டர்ஸ் இல்லையா? இந்த 3 கட்சியும் அதிமுக கூட்டணியில போய் சேரலாம். ஆனா இன்னும் சேர்ந்துடல, இன்னும் சேர்ந்த அனௌன்ஸ் பண்ணல. ஆனா ஏசி சண்முகமும் ஜி.கே. வாசனும் ரெட்டலையில போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள். ரெட்டலையில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் நாங்க மோடி பிரதமருங்கிறதுக்காக தாமரை சின்னத்திலையும் தாமரை அல்லது சின்னத்தில நிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டலையில போட்டியிட்ட 2 கட்சிகளை அண்ணாமலை தான் தன்வசம் கொண்டு வந்திருக்காங்க. நான் பிராக்டிகலா பேசக்கூடியவன், டால் கிளைம் வைக்கணும் கிடையாது. 5 சீட்டு கண்டஸ்ட் பண்ண அண்ணாமலை 2 ரெட்டலை கட்சிகளை தன்வசம் கொண்டு வந்துட்டாரு. 7 சீட்டுக்கு தகுதியான அளவு கொண்டு வந்துட்டாரு. 20 சீட்டு கண்டஸ்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு சீட்டு தன்னோட கூட்டணியில ஒரு சீட்டு கண்டஸ்ட் பண்ண ஒரு கட்சியை கூட கொண்டு வர முடியல. 4 சீட்டு கொண்டு வந்த தேமுதிகவை இவரு விரட்டி விட்ட பிறகு இப்ப வேற வழி இல்லாம அவங்கள இன்னும் சேர்க்கல, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அந்த லெவல்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இன்னும் அவர் சேர்த்துருவார், நான் சேர்க்க மாட்டேன்னு எல்லாம் சொல்ல வரல. பட் சேர்க்கறதுக்கு என்ன திணறப்படுறாரு, என்ன கஷ்டப்படுறாருங்கிறது வந்து வெளிப்படையாவே தெரியுது. பாமக இன்னும் பிடி கொடுக்கல, அவங்க ரொம்ப ஹெவியா டிமாண்ட் பண்றாங்க. எடப்பாடிக்கு தான் ஸ்டாலின் ஆல்டர்னேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணதுக்கு பாமக தேவை. பாமக நினைச்சா தனிச்சு கூட போயிருவாங்க. சோ பாமக முடிஞ்சிட்டுங்கிறதெல்லாம் அது அதிமுக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களா கற்பனையா போட்டுக்கிறது தான். ஒருத்தர் வந்து பாமகவுக்கு 7 சீட்டுன்னு போட்டுக்கிறாரு. எப்படிங்க பாமக 7 சீட்டுக்கு நிற்பாங்க? அது 7 சீட்டு நிற்கக்கூடிய கட்சியா? அப்படின்னா அது அவங்களுக்கு பலகீனம் இல்ல. பலகீனமான எடப்பாடி கிட்ட 7 சீட்டு வாங்குறது, அவங்க 10, 11 கேட்டுட்டு இருக்கிறாதான் நமக்கு தகவல் வருது. யார் வில் பவர்ல நின்று அதை முடிக்கிறாங்கன்னு பாக்கணும். சோ பாமக முடிக்கிறதுக்கு மிகுந்த சிரமப்படுறாங்க. பாமகவோட கடுமையான பார்கெனிங்க பொறுக்க முடியாம தான் தேமுதிக முடிக்க போறாங்க. எந்த தேமுதிகன்னா 1% ஓட்டு கூட, ப்ரூவ்டு ஓட்டு கூட இல்லாத தேமுதிகவை முடிக்க போறாங்க. நான் கண்ண மூடிட்டு பேசல. விஜயகாந்துக்கு குட்டிகளுக்கு சீட்டு கொடுக்கலாம், அது விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு ஒரு குட்டிகள் இருக்கு, அதை நம்ம குறைச்சு மதிப்பிடாண்டாம். பட் ப்ரூவ்டு ஓட்டு எடப்பாடியால விரட்டின பிறகு தினகரனோட சேர்ந்து 1% கூட கிடையாதுங்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த கட்சிகளை தான் இன்னைக்கு வேற வழி இல்லாம கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி, அதுவும் 2021 இவரால் விரட்டப்பட்ட கட்சிகளை தான் கூட்டணின்னு, இன்னும் அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இதுதான் நிலைமையா இருக்குங்கிறதா 100க்கு 100 உண்மை. சரி, இங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கர்னு ஒருத்தர் சார், அவர் உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்க சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காரு. முதல் கொஸ்டின், இன்னும் வந்து கூட்டணி அமைக்காம இருக்கிறாரே, முதிர்ச்சி அற்ற ஒரு அரசியலை வந்து அண்ணாமலை வந்து கை எடுக்கிறாரோ, ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றாரோ அவரையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் பிஜேபி தான், பட் இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. என்னடா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாரே அண்ணாமலை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அதுக்கு என்ன சார் உங்களோட ஆன்சர்? மோடிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூல பாஜகவோட வாக்கு வலிமையை ரொம்ப பெருசா கொண்டு போகணும்னு அண்ணாமலை திட்டம் போடுறாரு. அதனால அண்ணாமலை கிட்ட அந்த திட்டத்தின் தன்மையான சில செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. பாஜகவும் இங்க அதிக அளவு வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால அண்ணாமலைய கண்டஸ்ட் பண்ண சொல்றாங்க, பன்னீர்செல்வத்தை கண்டஸ்ட் பண்ண சொல்ல வற்புறுத்துறாங்க. இப்படி பல நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது. ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்தளவுல ஜெயலலிதா விசுவாசி, முக்குளத்தூர்ல பெரிய பொசிஷனுக்கு வந்தவருங்கிற அளவுல கேட்லிஸ் போல்சாட்டு அவருக்கு கணிசமான இடங்களை கொடுப்பாங்க நான் நம்புறேன். தினகரனுக்கு அந்த அணியில ஒரு இடம் இருக்குன்னு நான் நம்புறேன். தினகரனுக்கு இந்த அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணவர் அண்ணாமலை தான். தினகரன் பிறந்த நாளுக்கு 4 மணிக்கு ட்வீட் போட்டு 5 மணிக்கு பேசினாரு. பன்னீர்செல்வம் எல்லாம் மோடி வரக்கூடிய நிகழ்வுகளையும் வரவேற்கிறதுக்கும் வழியனுப்பதுக்கும் வராரு. இன்னும் சொல்ல போனா தேமுதிக என்டிஏ விட்டு விலகின நிலைமையில, அமமுக கூட்டணிக்கு போன நிலைமையில, விலகின நிலைமையில எண்மண் எண் யாத்திரைக்கு அமமுகவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அமமுகவை என்டிஏக்குள்ள ஒரு நட்பு கட்சியா கொண்டு வந்தவரும் அண்ணாமலை தான். அண்ணாமலை கூட தேமுதிக அலையன்ஸ் வச்சிடக்கூடாதுன்னு மோடி பிரதமர் 2 தடவை நின்றவங்க 3வது தடவை நின்றுடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இது தேமுதிகவை தன்வசப்படுத்த பாக்குறாரு. சோ இங்க ஃபைட்டு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்குது. டெக்கிட்டார் லீவ் ஆஃபரை 5 சீட்டை எடுத்துட்டு போனாங்க தமிழிசை. ஆனா இன்னைக்கு வந்து
பிரதான எதிர்கட்சி தலைவர், 62 எம்எல்ஏக்களை கொண்டவர், 95% அதிமுக கட்சியை வச்சிருக்கிறவர். அவருக்கு இணையா நின்று போர் புரிகிறார் அண்ணாமலை. ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சிந்தனை, செயல், எண்ண ஓட்டம் எல்லாமே அண்ணாமலை எதிர்த்து பண்றாரு. ஆனா அந்த வகையில அண்ணாமலை பற்றிய அந்த சகோதரின் கருத்து வந்து நான் முழுக்க மறுக்கல. அரசியல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை வகுத்து போவாங்க. அண்ணாமலை ஒரு பாதை வகுத்து போறாரு. அதோட விளைவுகள் ரிசல்ட் எப்படி வருது, அடுத்த கட்டம் அவர் எப்படி போறாருங்கிறத பார்க்கணும். ஓபிஎஸ் பற்றி பேசும்போது டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலையும் அவங்களுக்குள்ள இடத்தை கொடுக்கத்தான் வேணுங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியிலும் சொல்லியிருந்தாருங்கிறதையும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஓகே சார். பாஸ்கர் வந்து இன்னொரு கொஸ்டின் சார், இது ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம். திமுக கூட்டணியில இழுபறி, காங்கிரஸ் ரொம்ப வந்து சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்க அதிமுக பக்கத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ராமன், சவுக்கு சங்கர் இவங்களோட பேச்சுக்களை கேட்டு பாஸ்கர் வந்து மெஸ்மரிஸ் ஆகி போனார்னு தான் நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி, திமுகவுக்கு காங்கிரஸ் வேணும், காங்கிரஸுக்கு திமுக வேணும், திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேணும், விடுதலை சிறுத்தை திமுக வேணும். அவங்க வெற்றி தொடரும் வர அந்த கூட்டணி தொடருவாங்க. இப்பவும் அவங்க தொடருவாங்க. ஒரு செல்வ பிறந்தகை இந்த கூட்டணி நாங்க இருப்போங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. சீட்டு குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் சோனியா காந்தி அம்மையார் சொல்லிட்டு போயிருக்காப்புல. குறைச்சு கொடுத்தா வாக்கு சரியா வராதுங்கிறதுக்காக உரிய சீட்டை ஸ்டேட்டஸ்கோ எல்லாருக்கும் பண்ணக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாலின் இந்த நகர்வை கொண்டு போறாரு. ஏதாவது ஒருத்தரை அபெண்ட் பண்ணா அந்த வாக்குகள் வராது. அதனால பழைய ஒண்ணு முஸ்லீம் லீக்குக்கு, பழைய ஒண்ணு கொங்கு நாடு தேசிய கட்சி ஈஸ்வர அண்ணன் கட்சிக்கு, பழைய 2 கம்யூனிஸ்டுக்கு, பழைய 2 கம்யூனிஸ்டுக்கு, பழைய சீட்டு காங்கிரஸுக்கு, பழைய சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு, மதிமுக அந்த ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போறாரு. ஜோதி பாசு மாதிரி இதை கொண்டு போவாருன்னு நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு இங்க நடக்குது. ஸ்ரீராமனும் சவுக்கு சங்கரும் அவங்க ஆசைக்கு எழுதி எழுதி மாஞ்சி போனாங்க. இன்னும் சொல்ல போனா இவரு செல்வ பிறந்தகைய மாநில தலைவரா போட்டதும் எடப்பாடியே சோர்ந்து போய் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல, தேசிய கட்சிகள் தமிழர் நலனுக்கு விரோதிகள், நாங்க தேசிய கட்சிகளை எதிர்ப்போனாரு. அதற்கு பிறகு ஏதோ 2 பிரச்சனை பத்திரிகையில செய்தி வரவும் வைகை செல்வனை வச்சு காங்கிரஸுக்கு ஒண்ணுக்கு நாங்க காயத்துக்கு மருந்து போட போறோம். நாங்க அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகி டெபாசிட்டே தேராத மருந்துங்கிறத ஜோதிமணி, விஜய் வசந்த், இவரு திருநாவுக்கரசர், மாணிக் தாகூர், பாஜக அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் வந்து டெல்லி தலைமைக்கு எடப்பாடியை வச்சு டெபாசிட் தேராதுங்கிறத ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க. அதான் சொன்னேன். சுனில் கலகூலு அவரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருப்பாரு. அவரை வச்சு இவர் மூவ் பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. என்னைக்கு செல்வ பிறந்தகை போட்டாங்களோ, சசிகலா ஆதரவாளர் போட்டாங்களோ, அப்பவே எடப்பாடி வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. இவரு சவுக்கு சங்கரும் தங்களோட பிடிவாதத்தை விடாம காங்கிரஸோட இது, விடுதலை சிறுத்தைகளோட இது, அந்த மாதிரி செய்திகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனை தடவை தான் பொய் செய்திகளை போடுவாங்களோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். நாம திரும்ப திரும்ப சொல்றேன், அக்முலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். திமுகவில் காங்கிரஸ் லாபம், காங்கிரஸ் கட்சிக்கும் நடக்கிறது கால்களோ பறக்கிறதுக்கு ரெக்கைகளோ கிடையாது. கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் வாங்கின கட்சி. அந்த கட்சி வந்து டெபாசிட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டெபாசிட்டுக்கு திணறக்கூடிய அதிமுக போய் என்ன சாதிக்க போகுது? அதான் அதிமுக ஓட்டெல்லாம் தமிழ் தேசியத்திலையும் இந்துத்துவாவிலையும் கரைஞ்சிட்டு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி சொன்னாரு. அதை விட மேல அதுல என்ன வேண்டியது இருக்கு? இப்போ உள்ள காங்கிரஸ் தலைவரும் கூட்டணி உறுதிப்படுத்துறாரு. டெல்லியும் வந்து திமுக கூட தான் இருக்கிறாங்கிற தெளிவா சொல்றாங்க. சோனியா அம்மையார் வந்து ராகுல் காந்தியை பிஎம் கேண்டிடேட்டா ஸ்டாலின் சொல்ல மாட்டாராங்கிறதுக்காக சீட்டை குறைச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸ்டாலின் தான் வந்து ஓட்டு கன்வர்ஷனுக்காக ஆல்மோஸ்ட் அந்த சீட்டை கொடுத்து அந்த அலையன்ஸை மெயின்டைன் பண்றாரு. ஜோதி பாசு மாதிரி அந்த அலையன்ஸை ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணுவார் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். காரணம், ஆர்கே நகரை சந்திச்ச அந்த அணி, ஆர்கே நகர்ல டெபாசிட் நடந்து 3வது போன அணி, காம்பினேஷன்ல ஜெயிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு 0.7 தான், கம்யூனிஸ்டுக்கு 6.5% தான், மதிமுகவுக்கு 0.9, காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது. திமுகவும் ஆர்கே நகர் சந்திச்சது. குறைஞ்சபட்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்க வந்து இவங்க யாருக்குமே வந்து பொலிட்டிக்ஸ் பண்ண சக்தி கிடையாது. ஸ்டாலினும் இவங்களை விடுறதுக்குள்ள விருப்பம் கிடையாது. ஸ்டேட்டஸ் கோவா ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில ஜெயித்துட்டு இருக்கிறாரு. ஜோதி பாசு மாதிரி ஸ்டாலின் அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸ்டாலின் என்ன கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி நான் போட்ட பிக்சர்னா யாரையும் ட்ரீட் பண்றாரு. இந்த கண்ணுக்கட்டு எட்டது வந்து நமக்கு தெரியக்கூடிய அரசியல் சவுக்கு சங்கருக்கும் சுமசிராமனுக்கும் தெரியல. திமுக மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியும் எதிர்ப்புணர்வும் தான் அதிகம் இருக்குதுன்னு சொன்னா
அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அரசியல் ரீதியா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தப்பா போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். மீண்டும் அந்த பிராக்டிக்கல் பொசிஷன்ல இருந்து அவங்க திங்க் பண்ணா உணர்வாங்க. இல்ல ஆசையை அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அது ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிதான் கடைசி வரை பேசிட்டு இருப்பாங்க. 26 இப்படிதான் பேசுவாங்க. சொல்லி போனா 29 வரை அதையே தான் பேசி அவங்க சோர்ந்து போகக்கூடிய சூழல் உருவாயிரும். இதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்றேன், அங்க உள்ள எல்லாருமே காம்பினேஷன்ல ஜெயித்தவங்க. ஸ்டாலின் ஆர்கே வந்தவர் யாரு மக்கள் நல கூட்டணியில 1% தாண்டின கட்சிகள் யாரும் கிடையாது. காங்கிரசுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் டெபாசிட் உண்டு. இவங்க எப்படி போய் எங்க போய் யாரை நம்பி அரசியல் பண்ண முடியும்? இந்த அணி தொடரும், வெற்றி பெறதோட இவங்க தொடருவாங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, இதுதான் நிலைமை. எத்தனை தடவை தான் அவங்க ஆசைய ஈரோடு கிழக்குல போய் பேசுறீங்க? நான் சொன்னோம், இது ஆளுங்கட்சி அதிகார பலத்துல செந்தில் பாலாஜி நடத்துறது. ஒண்ணு வேலைக்கு அது கடுகு எதிர்ப்பெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேல அதிகார பலத்துல எடுத்துட்டு போயிருவாங்கன்னு தெரியும். இதுவும் திமுக அணி அதிகார பலத்தை செலுத்துவாங்க. அப்ப ஈஸியா அவங்களுக்கு வெற்றியை கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட்னா அதை விட்டுக்கிட்டு யார் ரிஸ்க் எடுப்பா? இதான யதார்த்த உண்மை. நான் இதுல எல்லாருமே மோசமான ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றவங்க, தோல்வியை சந்திச்சு வெற்றி பெற்றவங்க. எப்படி பிரிவாங்க? யாருக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒரு கேரண்டி இல்லையா யாருக்கும்? அப்ப நீங்களா கற்பனையா ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் பெருசா உசிப்பி விட்டா அவரு என்ன ரிஸ்க் எடுக்கா போறாரு? காங்கிரஸ் உசிப்பி விட்டா அவங்க அங்க ரிஸ்க் எடுக்கா போறாங்க? ரிஸ்க் எடுக்க ஓட்டா இருக்கு அவங்களுக்கு. கொங்கு மண்டலத்துல கமலஹாசனுக்குள்ள ஓட்டு காங்கிரஸ் கிடையாது. கொங்கு மண்டலத்துல கமலஹாசனுக்குள்ள ஓட்டு காங்கிரஸ் கிடையாது. ஜோதிமணி அந்த காங்கிரஸ் வச்சு எப்படி எடப்பாடி கூட போய் ஜெயிப்பாங்க? ஜோதிமணிக்கு தெரியாதா? விஜய் வசந்த் சிங்கிள் டிஜிட் தான் அதிமுக கன்னியாகுமரியில வரும்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. மாணிக் தாகூர் டெபாசிட் கஷ்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. திருநாவுக்கரசு ரெட்டால நின்னாலும் திருச்சியில டெபாசிட் போகும்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. சோ காங்கிரஸ்ல இருந்து யாருதான் எடப்பாடி செல்வாக்கு கொடுக்குறாங்க? சும்மா சவுக்கு சங்கரும் சுமன் சீதாராமனும் அங்க விருப்பத்துக்கு ட்விட்டர்லயும் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அது எப்படி நடைமுறை சாத்தியமாகும்? வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு லாபம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம். அரசியல்ங்கிறது அக்யூமுலேட்டிவ் பவர். எப்படி ஒரு வெற்றி வாய்ப்பை விட்டுக்கிட்டு வெற்றி கூட்டணியை உடைச்சிட்டு போவாங்க? வெற்றி பெறுவதை அவங்க தொடருவாங்க. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி அந்த அணியை தொடருவாரு. நான் இதைத்தான் திரும்ப தமிழறி மணியன், பல கருப்பையா எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்னைக்கும் அங்கங்க பேசிக்கிடுவாங்க. கடைசியில எங்களுக்குள்ள மோதல் இல்ல, கசப்பு இல்ல, இனிப்பாதான் இருக்கும், திமுக கூட்டணியில தான் இருக்கும், எங்க சின்னத்துல போட்டி விடுவோம், இந்த மாதிரி தானே எல்லாரும் பேசுறாங்க. இதுதானே நடக்குது. நிச்சயமா சார். சோ இது அவருக்கு பதிலா இருக்கட்டும். பட் இருந்தாலும் கமல்ஹாசன் பத்தி பேசியிருந்தீங்க சார். அவர் எங்க சார் இருக்காரு? வாட் இஸ் ஹிஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ்கோ எங்க சார் இருக்காரு? அவர் என்ன திமுகல பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா ஒன்னும் படியல, 2 சீட்டு கூட தர மாட்டேன்றாங்க. அதனால அவர் அதிமுக பக்கமும் சாயறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி பேசப்படுது கருத்துக்கள். அது டெபாசிட் வாங்காத அதிமுக பக்கம் எப்படிங்க கமல்ஹாசன் சாய்வாரு? அதிமுக அந்த தகுதி இல்லைங்க. அந்த தகுதி இல்லாதனால்தான் 1/2% ஓட்டு எடுத்த தேமுதிக போய் கெஞ்சுது. பாமகவுக்கு 10 சீட்டு கெஞ்சுறாங்க. சோ கமல்ஹாசனை பொறுத்த அளவுல திமுக அணியில அவரு ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிறந்த நாளுக்கு இது 2 அமைச்சர்களை மா சுப்பிரமணியத்தையும் இவரு சேகர் பாபையும் ஸ்டாலின் அனுப்பி வச்சாரு. அவருக்குள்ள லாயல் அலைன்ஸ முடிச்ச பிறகு கமல்ஹாசன் பேசுவாரு. நிச்சயமா கமல்ஹாசன் 3.7ங்கிறது 4.3 14 காங்கிரஸ் எடுத்து பாசம் போன பிறகு காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு அந்த ஓட்டு தான் அந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது கமல்ஹாசனுக்கு. கொங்கு மண்டலத்துல காங்கிரஸோட அதிக ஓட்டு இருக்கு கமல்ஹாசனுக்கு. பட் காங்கிரஸ்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா ராகுல் காந்தி இருக்கார். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா அது பெரிய பலம். மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் 0.7% எடுத்தாப்புல. கமல்ஹாசன் 2.5க்கு மேல இருக்கிறார். அடுத்தபடியா இவரு மதிமுக 1% கூட எடுக்கல. கமல்ஹாசன் 2.5 எடுத்திருக்கிறார். ஆனா அவங்க எல்லாம் ஒன்னா நின்று ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில பெரிய ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. திருமாவளவன் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவர் அதிமுக அணியோட பொருளாதார வன்னியர் கட்சி ஒருதா கூட்டணியாகி எலித்தவள நட்பாயிரும். இது சவுக்கு சங்கருக்கு தெரியும். ஆனா சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரிஞ்சும் அவரு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. தென் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு 1/2% ஓட்டு தான். அந்த வகையில கமல்ஹாசன் இவங்களை விட கம்பேரிட்டிவ்லி
பிரச்சார வலிமை, எதிர்ப்போட்டு இல்லை, இந்த தன்மையெல்லாம் கமலஹாசனுக்கு இருந்தாலும் கூட அவர் திமுக அணிக்கு சூப்பர் க்ளோஸ் தான். மற்ற ஏற்கனவே அவங்களோட இருக்கக்கூடிய அலைஸை இண்டாக்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். ஜோதி பாஸ் மாதிரி போற நினைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா இவரு பாமகவையும் கமலஹாசனையும் காட்டி காங்கிரசுக்கு தனி காட்டிருக்கலாம்ல. அந்த 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 அரசியலுக்கு போகலையே. கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை இருக்கு, எதிர்ப்போட்டு இல்ல, ஒரு வாக்கு பலம் உண்டு. அதற்குள்ள முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுப்பாருன்னு தான் கருதுறேன். கமலஹாசனும் சூப்பர் க்ளோஸ் தான் மக்கள் நீதி மையங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா முடிவெடுப்பாருன்னு நான் கருதுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். பல்லடம் ஒரு திருப்பு முனையா அமையுமா பாஜகவுக்கு? நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அண்ட் அண்ணாமலையோட கெமிஸ்ட்ரியை பார்த்தா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி, அதாவது வந்து மோடி வந்து அண்ணாமலை மேல மிகப்பெரிய அதீத நம்பிக்கை இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரினால இருந்துச்சு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல். அண்ணாமலை தனக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தெரியுறாரு, மோடி உணர்றாரு. சின்சியரா அண்ணாமலை உழைக்கிறாருன்னு தெரியுது, ஒரு இன்டிபாக்டிபிள் ஒர்க்கரா இருக்காருங்கிறது மோடிக்கு தெரியுது. அதனால இங்க வேற என்னவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில பொன்சாய் மரமா 30 ஆண்டுகளாக ஒரு 3-4 அடிக்கு மேல வளராத அந்த பாஜக மரத்தை ஒரு 10-12 அடிக்காவது அண்ணாமலை வளர்த்து காட்டுவாருங்கிற நம்பிக்கை அண்ணாமலை மேல இருக்கு. நானும் முந்தைய தலைவரை விட அண்ணாமலை சாதிப்பாருன்னு சொல்றேன், மோடிக்கு வேல்யூஷனா இருப்பாருன்னு சொல்றேன். 18% வரைக்கும் புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்களே சார், அந்த 18% உண்மைதானா? அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது சிவிஸ் பிலீவிங். தேர்தல் முடிவு தான் அதை நிரூபிக்கணும். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டு 2.5 கலந்தது, அவங்க பார்லிமெண்ட்னா மோடிக்கு போடுவாங்கிறத சொல்றாரு. அதை தான் நானும் சொன்னேன். மோடிக்கு எதிர்ப்பு இருந்தாலும் ஆதரவு ஓட்டு 14-19க்கு பிறகு 30% அதிமுக அணி ஓட்டுல மோடி பிரதமருக்கு ஆதரவு ஓட்டு உருவாயிட்டு அதை ஓபிஎஸ் கேட்டலிஸ்ட் போல்ஸா சரியா பயன்படுத்தினா அதிமுக ஓட்ட கையகப்படுத்த முடியும்னு நான் உறுதியா நம்புறேங்கிறத சொன்னேன். சோ ஒரு 20 சீட்டு கண்டஸ்ட் பண்ண 62 எம்எல்ஏக்கள் கொண்ட எடப்பாடிக்கு இணையான ஒரு தலைவராட்டு அண்ணாமலை பேசப்படுறது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வெற்றி. இது எந்த அளவுக்கு சாதிக்க போறாருங்கிறத காலம் உணர்த்தும், 2024 தேர்தல் முடிவு உணர்த்தும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட அரசியல். நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.